வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ். நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் வாமிகைண்ட் MD4 டேப்லெட்டோட ரிவ்யூ பற்றி பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வச்சு பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வாமிகைண்ட் MD4 டேப்லெட்டோட பயன்கள் மற்றும் பக்க விளைவுகள் பற்றி முழுமையாக பார்க்கலாம். வாமிகைண்ட் MD4 டேப்லெட் இது பார்த்திங்கன்னா ஆண்டான்செட்ரான் அப்படிங்கிற ஒரு மெடிசன் தான் இந்த மாத்திரையில் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆண்டான்செட்ரான் அப்படிங்கிற அந்த மருந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ஆன்டி எமிட்டிக் மெடிசின். அதாவது நாசியா மற்றும் வாமிட்டிங், அதாவது குமட்டல் மற்றும் வாந்தி போன்ற பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு மருந்து. பொதுவாக இந்த குமட்டல், வாந்தி, மயக்கம் இந்த மாதிரி பிரச்சனைகள் எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல சில பாதிப்புகளால் அல்லது சில பிரச்சனைகளால் மூளையில் பார்த்தீங்கன்னா செரட்டோனின் அப்படின்னு ஒரு கெமிக்கல் மெசஞ்சர் உற்பத்தி ஆகும். இதுதான் நமக்கு வாமிட்டிங் மற்றும் அந்த குமட்டல் இது எல்லாத்தையும் உருவாக்கும். இந்த மாத்திரை பார்த்திங்கன்னா அந்த கெமிக்கல் மெசஞ்சரை பிளாக் பண்ணி நமக்கு வாமிட்டிங் மற்றும் குமட்டல்லேருந்து பாதுகாப்பு கொடுக்குது. சில பேருக்கு ஸ்டொமக் அப்செட்டாக இருந்தால் கூட இந்த வாந்தி, குமட்டல் இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஏற்படலாம். சில பேர் பார்த்திங்கன்னா இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கும் அந்த ரேடியோ தெரப்பி போன்ற ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கும் இந்த வாந்தி, குமட்டல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் டாக்டர்ஸ் இந்த கேன்சர் ட்ரக் தெரப்பி மற்றும் ரேடியோ தெரப்பி பண்ணும்போது இந்த மெடிசனை பேஷண்ட்டுக்கு கொடுத்துருவாங்க. சரி, இந்த வாமிகைண்ட் டேப்லெட்டை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது MD டேப்லெட், அதாவது மவுத் டிசால்விங் டேப்லெட். இந்த மாத்திரையை நீங்கள் உங்களோட வாயில் போட்டாவே அது கரைஞ்சிரும், அப்படியே நீங்கள் முழுங்கிட வேண்டியதுதான். இந்த மாத்திரையோட மெயினான பயன்கள் என்னென்னா, நமக்கு வாந்தி மற்றும் குமட்டலை தவிர்க்கக்கூடிய மாத்திரை தான் இது. இந்த மாத்திரையை எக்காரணம் கொண்டும் நாம் சுயமாக எடுத்துக்கக்கூடாது. உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, நீங்கள் டாக்டரை பார்த்து தான் அதற்கான மருந்து மாத்திரைகளை நீங்கள் டாக்டர் மூலமாக தான் வாங்கணுமே தவிர சுயமாக எந்த ஒரு மருந்து மாத்திரையும் நீங்கள் எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி இந்த மாத்திரையை நீங்கள் எவ்வளோ சாப்பிடணும், எத்தனை நாள் சாப்பிடணும் அப்படிங்கிறத டாக்டரோட பரிந்துரைப்படி பயன்படுத்துங்க. இந்த மாத்திரையை நீங்கள் ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரில் போட்டு அது கரைஞ்சதுக்கப்புறம் அதை அப்படியே கூட குடித்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த மாத்திரையை உணவுக்கு முன்னாடி அல்லது உணவுக்கு அப்புறம் எப்போ வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் சரியான டைமில் டாக்டர் சொன்ன டைமில் இந்த மாத்திரையை எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த வாமிகைண்ட் MD4 டேப்லெட் ஒரு ஆன்டி எமிட்டிக் மெடிகேஷன் அப்படிங்கிறதுனால இது வாந்தி மற்றும் குமட்டல்லிருந்து ஒரு விடுதலையை பேஷண்ட்டுக்கு கொடுக்குது. இந்த மருந்து இல்லை, எந்த ஒரு மருந்து மாத்திரை வாங்கினாலும் வீட்டில் ஸ்டோர் பண்ணும்போது குழந்தைகளுக்கு எட்டாத இடத்துல வச்சுருங்க. முழுக்க இந்த மாத்திரை ஒரு அடல்ட்டுக்கான மாத்திரை. நீங்கள் எக்காரணம் கொண்டும் டாக்டரோட பரிந்துரை இல்லாமல் இந்த மாத்திரையை வாங்காதீங்க. எந்த மருந்து வாங்கினாலும் அதனோட எக்ஸ்பிரி டேட்டை நல்லா செக் பண்ணுங்கள். நீங்கள் வாங்கின மருந்து சரிதானா அப்படின்னு சொல்லி அதனோட பேரையும் பார்த்து நல்லா படித்து பார்த்துக்கோங்க. வீட்டில் ஸ்டோர் பண்ணும்போது சன்லைட்டில் படாத அளவுக்கு கூல் அண்ட் ட்ரை பிளேஸில் ஸ்டோர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.